Good morning to all. Today we talk about biotic factors. இந்த biotic factors அப்படின்னாவே லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு லிவிங் ஆர்கானிசம்க்கு இடையில என்ன இன்டராக்ஷன் இருக்குது அதை பற்றி டீல் பண்ணுறது தான் இந்த biotic factorsஆக இருக்கும். biotic factors வரும்போது which includes both plant as well as animals. ஒரு பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ்க்கோ இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் ஆஃப் அனிமல்ஸ்க்கோ இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் ஆஃப் பிளான்ட்டுக்கோ இடையில என்ன இன்டராக்ஷன் இருக்குது அதை பற்றி டீல் பண்ணுறது தான் இந்த biotic factor. Biotic factor interaction among living organism, which includes both plant as well as animals. இந்த biotic factors பற்றி ஏன் படிக்கணும் அப்படின்னா ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய வெஜிடேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸில் இந்த biotic factorsம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். இந்த biotic factors ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற என்வாமெண்ட்டில் டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ சில எஃபெக்ட்ஸை லீட் பண்ணும், இல்லை சில சேஞ்சஸை சில மாடிஃபிகேஷன்ஸை லீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரஸ்ட் இக்கோசிஸ்டம் இருக்குது அப்படின்னா அங்கே வெஜிடேஷன் ரிச் மேனரில் இருக்கும். அந்த ரிச் வெஜிடேஷன் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஹியூமிடிட்டி, அங்கே இருக்கிற டெம்பரேச்சர், அங்கே கிடைக்கிற ரெயின்ஃபால், அங்கே இருக்கிற சாயிலோட ஃபர்டிலிட்டியோட நம்ம டெசர்ட்டை கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக வேரியேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. விச் மீன்ஸ் ஒரு இடத்துல இருக்கிற biotic ஃபேக்டர் அந்த பர்டிகுலர் என்வாமெண்டல் கண்டிஷனில் டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ சில எஃபெக்ட்ஸை லீட் பண்ணும், ஆஸ் வெல் சில சேஞ்சஸை சில மாடிஃபிகேஷன்ஸை லீட் பண்ணக்கூடிய ஃபேக்டராக இந்த biotic ஃபேக்டர் இருக்கும். biotic ஃபேக்டர்ஸ் இன் த சென்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் போத் பிளான்ட் ஆஸ் வெல் அஸ் அனிமல்ஸ். இந்த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ்க்கு இடையில என்ன இன்டராக்ஷன் இருக்குன்றதை பற்றி டீல் பண்ணுறது தான் இந்த biotic ஃபேக்டர்ஸாக இருக்கும். biotic ஃபேக்டர்ஸ்னு வரும்போது இன்டராக்ஷன்ஸ் வரும்போது பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் இடையில மட்டும்தான் இந்த இன்டராக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் ஆஃப் பிளான்ட்டுக்கோ இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் ஆஃப் அனிமல்ஸ்க்கு இடையில கூட இந்த இன்டராக்ஷன் இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் ஆஃப் பிளான்ட் ஒரு ஸ்பீஷஸ் இன்னொரு ஸ்பீஷஸோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த biotic ஃபேக்டராக இருக்கும். biotic ஃபேக்டர் வரும்போது ஒரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் ஆஃப் பிளான்ட்டுக்கோ இல்லை அனிமல்ஸ்க்கு இடையில தான் இன்டராக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் படித்த மாதிரி ஒரு அனிமல்ஸ்க்கும் பிளான்ட்டுக்கும் இடையில கூட இந்த அசோசியேஷன் இருக்கும், இன்டராக்ஷன் இருக்கும். இந்த இன்டராக்ஷனுடைய ரிசல்ட்டில் ஒரு பிளான்ட்டோட லைஃப்பை அனிமல் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூலோ இல்லை செவரல் வேஸ்லையோ அஃபெக்ட் பண்ணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அனிமல் ஒரு பிளான்ட்டை கிரேஸ் பண்ணுது அப்படின்னா இட் மேபி ஷூட் சிஸ்டமை மட்டும் கிரேஸ் பண்ணலாம், அரஸ் அதில் இருக்கிற ஒரு ஈல்டிங்கை மட்டும் கிரேஸ் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி அங்கே என்ன இன்டராக்ஷன் இருக்குது அதை பேஸ் பண்ணி இதோட எஃபெக்ட்ஸ் வேரி ஆகும். இட் மேபி ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அஃபெக்ட் பண்ணலாம், இல்லை செவரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அஃபெக்ட் பண்ணலாம். அதுதான் உனக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த இன்டராக்ஷனுடைய ரிசல்ட்டில் இந்த அசோசியேஷனுடைய ரிசல்ட்டில் ஒரு ஆர்கானிசம் பெனிஃபிட் ஆகுதா இல்லை ஹார்ம்ஃபுல் ஆகுதா அதை பேஸ் பண்ணி இது பாசிட்டிவ் இன்டராக்ஷன் அண்ட் நெகட்டிவ் இன்டராக்ஷன் இப்படி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அசோசியேட்டட் ஆர்கானிசம் பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் இன்டராக்ஷன், ஹார்ம்ஃபுல் ஆகுதுன்னா நெகட்டிவ் இன்டராக்ஷன். பெனிஃபிட் ஆகுது ஹார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே பெனிஃபிட் ஆகுதா இல்லை ரெண்டுமே ஹார்ம் ஆகுதா இல்லை ஏதாச்சும் ஒன்று பெனிஃபிட் ஆகுதா ஒன்று ஹார்ம்ஃபுல் ஆகுதா அதை பேஸ் பண்ணி இந்த பாசிட்டிவ் இன்டராக்ஷனை ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் டேப்லெட் காலமில் பார்க்கலாம். பாசிட்டிவ் இன்டராக்ஷன் வரும்போது இதில் ரெண்டு டைப்ஸ் இருக்கும். ஒன்று மியூச்சுவலிசம், இன்னொன்று கமென்சாலிசம். மியூச்சுவலிசம் வரும்போது ரெண்டு அசோசியேட்டட் ஆர்கானிசம் மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகுது தான் மியூச்சுவலிசம். நம்ம ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா. நம்ம லைக்கன்ஸ் அண்ட் மைக்ரோரைசா ரெண்டு பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். லைக்கன்ஸ் வரும்போது ஆல்கே அண்ட் ஃபங்கை ரெண்டும் அசோசியேட்டடாக இருக்கிறது தான் லைக்கன்ஸ் இல்லையா. ஆல்கே ஃபங்கைக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை ப்ரொவைட் பண்ணும், ஃபங்கை ஆல்கேக்கு தேவையான ஆங்கரேஜ் ஆஸ் வெல் அஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இது ரெண்டுத்தையும் ஃபெசிலிட்டேட் பண்ணுறது ஃபங்கையோட ரோல். இது நம்ம பார்த்தோம் இல்லையா. ரெண்டுமே மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகுது, அதுதான் லைக்கன்ஸ். ஆஸ் வெல் அஸ் மைக்ரோரைசா வரும்போது ஒரு ஹையர் பிளான்ட்டோடைய ரூட்டில் ஃபங்கஸ் அசோசியேட்டடாக இருக்கும் இல்லையா. ஃபங்கை அந்த பிளான்ட்டுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் ரெண்டுத்தையுமே ஃபெசிலிட்டேட் பண்ணுறது ஃபங்கையோட ரோல். ஃபங்கைக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது பிளான்ட்டோடைய ரோல் இல்லையா. இந்த லைக்கன் அண்ட் மைக்ரோரைசா ரெண்டுமே மியூச்சுவலிசம்க்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். இங்கே பாசிட்டிவ் இன்டராக்ஷன் இருக்கும். இது ரெண்டு அசோசியேட்டட் ஆர்கானிசம் மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகிறது தான் இந்த மியூச்சுவலிசம். இது உனக்கு பிக்சரில் பாரு. ஃபஸ்ட் ஒன் லைக்கன்ஸ், ஃபஸ்ட்டு பிக்சர் லைக்கன்,
லைக்கனில் ஆல்கே அண்ட் ஃபங்கை ரெண்டுமே அசோசியேட்டடாக இருக்கும். ஓகே, அதுவும் மியூச்சுவலிசம். ஓகே, செகண்டில் இருக்கிறது மைக்கோரைசா. இந்த ஹையர் பிளான்ட்டோடைய ரூட்டில் ஃபங்கஸ் அசோசியேட்டடாக இருக்கிறத பார்க்க முடியுதா? எஸ், இதுதான் மியூச்சுவலிசம். செகண்ட் கமான்சாலிசம். எஸ், கமான்சாலிசம் வரும்போது பாசிட்டிவ் அண்ட் ஜீரோ இன்டராக்ஷன். அதாவது பாசிட்டிவ் இன்டராக்ஷன் வரும்போது பெனிஃபிட் ஆகணும், ஏதாச்சும் ஒன்று பெனிஃபிட் ஆகலாம், இல்லை ரெண்டு ஆர்கானிசமும் பெனிஃபிட் ஆகலாம். ஆனால் எந்த ஒரு ஆர்கானிசமும் சஃபர் ஆகக்கூடாது, ஏன்னா அதுதான் பாசிட்டிவ் இன்டராக்ஷன் இல்லையா? ஓகே, நமக்கு மியூச்சுவலிசம் வரும்போது மியூச்சுவலாக ரெண்டு அசோசியேட்டட் ஆர்கானிசமும் பெனிஃபிட் ஆகும். கமென்சாலிசம் வரும்போது ஒரு ஆர்கானிசம் அசோசியேட்டட் ஆர்கானிசமில் ஒன்று பெனிஃபிட் ஆகும், இன்னொன்று நெய்தர் பெனிஃபிட்டட் நார் ஹார்ம்டு. ஓகே, பெனிஃபிட்டும் ஆகாது ஹார்மும் ஆகாது. ஓகே, அதுதான் கமென்சாலிசம். பாசிட்டிவ் அண்ட் ஜீரோ இன்டராக்ஷனாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஆர்கிட்ஸ் அண்ட் லயானஸ். எஸ், ஆர்கிட்ஸ் பாரு, ஒரு ட்ரீ மேலே எபிஃபைட்டிக் மேனரில் ஆர்கிட்ஸ் க்ரோ ஆகும். ஓகே, இந்த இதில் வந்து ஆர்கிட் பெனிஃபிட் ஆகும், ஏன்னா ஆர்கிட் க்ரோ ஆகிறதுக்கு தேவையான ஒரு பிளேஸ் அந்த ஆர்கிட் கிடைக்கிது இல்லையா? ஓகே, அதனால் ஆர்கிட் பெனிஃபிட் ஆகுது. அந்த ட்ரீக்கு வந்து அதனால் எந்த ஒரு சஃபரும் கிடையாது, ட்ரீக்கு பெனிஃபிட்டும் கிடையாது, ஹார்மும் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஆர்கிட் வந்து இந்த ட்ரீ மேலே ஒரு அட்டாச்மெண்ட்காக ஒரு பிளேஸாக தான் யூஸ் பண்ணிக்குமே தவிர அந்த ட்ரீலேருந்து நியூட்ரியன்ட்டையோ இல்லைனா வாட்டரையோ அது அப்சர்வ் பண்ணிக்காது. ஓகே, அதே போல் லயனஸ்ன்றது ட்ரீ மேலே க்ரோ ஆகக்கூடிய ஒரு உட்டி கிளைம்பர் தான் இந்த லயனஸாக இருக்கும். ஓகே, லயனஸ்லேயும் இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக அது ஃபோட்டோசிந்தசிஸ் மேனரில் ஃபுட்டை மேனுஃபேக்சர் பண்ணி அது க்ரோ ஆகும். இந்த ட்ரீ அது டிபெண்ட் பண்ணியிருக்காது, ஃபுட்டுக்காகவோ இல்லை நியூட்ரியன்ட்காகவோ அது டிபெண்ட் பண்ணியிருக்காது. இதுதான் லயனஸ். இந்த ஆர்கிட் அண்ட் லயனஸ் ரெண்டுமே கமென்சாலிசம்க்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். கமென்சாலிசம்ன்றது பாசிட்டிவ் அண்ட் ஜீரோ இன்டராக்ஷனாக இருக்கும். இங்கே அசோசியேட்டட் ஆர்கானிசமில் ஒரு ஆர்கானிசம் பெனிஃபிட் ஆகும், இன்னொரு ஆர்கானிசம் பெனிஃபிட்டும் ஆகாது, சஃபரும் ஆகாது. அதுதான் இந்த கமென்சாலிசம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஆர்கிட்ஸ் அண்ட் லயனஸாக இருக்கும். எஸ், பாசிட்டிவ் இன்டராக்ஷன் அப்படின்னா என்ன தெரியுதா? இன்டராக்ஷன்ஸ் இருக்கிற ரெண்டு ஆர்கானிசமில் ஏதாச்சும் ஒரு ஆர்கானிசமும் இல்லை ரெண்டு ஆர்கானிசமும் பெனிஃபிட் ஆகிறது தான் பாசிட்டிவ் இன்டராக்ஷன். இங்கே எந்த ஒரு ஆர்கானிசமும் சஃபர் ஆகாது. ஓகே, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த பாசிட்டிவ் இன்டராக்ஷனை தான் மியூச்சுவலிசம் அண்ட் கமென்சாலிசம் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஒன் நெகட்டிவ் இன்டராக்ஷன். ஓகே, நெகட்டிவ் இன்டராக்ஷன் வரும்போது சேம் நம்ம பாசிட்டிவ் இன்டராக்ஷன் பார்த்த மாதிரி தான் நெகட்டிவ் இன்டராக்ஷனும். ஆனால் பாசிட்டிவ் இன்டராக்ஷனில் பெனிஃபிட் ஆகிறத பற்றி பார்த்துருப்போம், நெகட்டிவ் இன்டராக்ஷனில் ஹார்ம் ஆகிறத பற்றி பார்ப்போம். எஸ், நெகட்டிவ் இன்டராக்ஷன் வரும்போது அசோசியேட்டட் ஆர்கானிசமில் எனி ஒன் ஆஃப் ஆர்கானிசம் ஆர் போத் ஆர்கானிசம்ஸ் ஆர் சஃபர்டு மீன்ஸ் தட் இஸ் டேர்ம்ட் as நெகட்டிவ் இன்டராக்ஷன். இஸ் நெகட்டிவ் இன்டராக்ஷனில் இன்டராக்டடாக இருக்கிற ரெண்டு ஆர்கானிசமில் ஏதாச்சும் ஒரு ஆர்கானிசமோ இல்லை ரெண்டு ஆர்கானிசமோ சஃபர் ஆகிறது, ஹார்ம் ஆகிறது தான் நெகட்டிவ் இன்டராக்ஷன். இந்த நெகட்டிவ் இன்டராக்ஷனில் இங்கே உனக்கு 3 மிஸ் ஆகிருக்கும், அது பார்த்துக்கோ. நெகட்டிவ் இன்டராக்ஷனில் ப்ரிடேஷன், பாரசிட்டிசம், காம்படிஷன் அண்ட் அமென்சாலிசம், இப்படி 4 கேட்டகரைசேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிடேஷன்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்டராக்ஷன் தான் ப்ரிடேஷனாக இருக்கும். இங்கே அசோசியேட்டடாக இருக்கிற இன்டராக்ஷன்ஸில் இருக்கிற ரெண்டு ஆர்கானிசமில் ஒரு ஆர்கானிசம் பெனிஃபிட் ஆகும், இன்னொரு ஆர்கானிசம் ஹார்ம் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புலி ஒரு மானை வேட்டையாடி சாப்பிடுது அப்படின்னா அந்த மான் வந்து இறந்துடும் இல்லையா, சஃபர் ஆகும் இல்லையா, ஹார்ம் ஆகும். ஆனால் அந்த புலி பெனிஃபிட் ஆகுதில்ல, அதுக்கு ஃபுட்டு கிடைக்குதில்ல. அந்த இன்டராக்ஷன் தான் ப்ரிடேஷனாக இருக்கும். இங்கே இன்டராக்ஷனில் இருக்கிற ரெண்டு ஆர்கானிசமில் ஒரு ஆர்கானிசம் பெனிஃபிட் ஆகும், இன்னொரு ஆர்கானிசம் ஹார்ம் ஆகும். அதுதான் ப்ரிடேஷன். எக்ஸாம்பிள் உனக்கு ட்ராசிரா அந்த நெப்பந்தஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. எஸ், ட்ரெசிரா உனக்கு தெரியும், சன்டியூ பிளான்ஸ். எஸ், சூப்பராக இருக்குல்ல. இந்த சன்டியூ பிளான்ஸில் அட்ராக்ட் ஆகி வர இன்செக்டை கேட்ச் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி அதோடைய நைட்ரஜன் டெஃபிஷியன்சியை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறது தான் ட்ரெசிரா. பிக்சர் பிளான்ஸ் நெப்பந்தஸும் இந்த லிட்டு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும் இல்லையா. ஓகே, அப்போது இதில் அட்ராக்ட் ஆகி வர ஒரு இன்செக்ட் இதோட மவுத்தில் வந்து உட்காந்த உடனே இந்த லிட் க்ளோஸ் ஆகி இன்செக்ட் டைஜஸ்ட் ஆகிடும் இல்லையா. ஏற்கனவே நீ 12th சாப்டரில் ஸ்பெஷல் மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் இது படிச்சிருப்பேன். இந்த ட்ரெசிரா அந்த நெப்பந்தஸ் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பிளான்ட்டும் ப்ரிடேஷனுக்கு எக்ஸாம்பிள். இங்கே ட்ரெசிரா அண்ட் நெப்பந்தஸ் இது ரெண்டும் அதுக்கு தேவையான நைட்ரஜன் டெஃபிஷியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு தேவையான இன்செக்ட்ஸ் அதுக்கு கிடைக்கும். விச் மீன்ஸ் இந்த ட்ரெசிரா அண்ட் நெப்பந்தஸ்
இந்த பிளான்ட் வந்து பெனிஃபிட் ஆகும். இன்செக்டிவோரஸ் பிளான்ட் வந்து பெனிஃபிட் ஆகும். அதில் ட்ராப் ஆகிற இன்செக்ட் வந்து டை ஆகிடுது இல்லையா. இதுதான் ப்ரிடேஷன். ப்ரிடேஷன்ன்றது 2 அசோசியேட்டட் ஆர்கானிசம் இன்டராக்ஷனில் இருக்கிற 2 ஆர்கானிசமில் ஒரு ஆர்கானிசம் பெனிஃபிட் ஆகும், இன்னொரு ஆர்கானிசம் சஃபர் ஆகும், ஹார்ம் ஆகிறது தான் ப்ரிடேஷன் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் ட்ராசிரா அண்ட் நெப்பந்தஸ். நெக்ஸ்ட்டு பேரசிட்டிசம். பேரசிட்டிசம் வரும்போது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, நம்மளோட இன்டெஸ்டனில் இருக்கிற இன்டெஸ்டனல் வார்ம்ஸ், டேப் வார்ம்லாம் படிச்சுக்கோம் இல்லையா. டேப் வார்ம் வந்து பெனிஃபிட் ஆகும், நம்ம சஃபர் ஆகும். நம்மளோட நியூட்ரியன்டெல்லாம் அது அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது ஈஸியாக நைஸ்லி க்ரோனபிளாக இருக்கும். நம்ம வந்து நியூட்ரியன் டெஃபிஷியன்ஸால் சஃபர் ஆகும் இல்லையா. அதுதான் பேரசைட்டிசம். நேசலஸ் நம்ம தலையில் இருக்கிற பெயின்லாம் கூட பேரசைட் தான் இல்லையா. இந்த பேரசைட்டிசமும் ஒரு ஆர்கானிசம் வந்து பெனிஃபிட் ஆகும், இன்னொரு ஆர்கானிசம் சஃபர் ஆகும். இங்கே ப்ரிடேஷன் வரும்போது ஒரு ஆர்கானிசம் டை ஆகிடுறது, கம்ப்ளீட்டாக டை ஆகிடுது. ப்ரிடேஷன் ப்ரே அண்ட் ப்ரிடேட்டார். எது பெனிஃபிட் ஆகுதோ அது ப்ரிடேட்டராக இருக்கும், சஃபர் ஆகுது டை ஆகுது வந்து ப்ரேவாக இருக்கும். இன்செக்ட்ன்றது ப்ரேவாக இருக்கும், ட்ராசிரா அந்த நெப்பந்தஸ்ன்றது ப்ரிடேட்டராக இருக்கும். ப்ரிடேஷனுக்கும் பேரசிட்டிசமுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ப்ரிடேஷனில் ப்ரிடேட்டார் ப்ரேவை கம்ப்ளீட்டாக கில் பண்ணிடும். பேரசிட்டிசம் வரும்போது இங்கே கம்ப்ளீட்டாக கில் பண்ணாது, ஆனால் இன்னொரு ஆர்கானிசம் வந்து சஃபர் ஆகும். அதுதான் பேரசிட்டிசம். பேரசிட்டமில் ஒரு ஆர்கானிசம் பெனிஃபிட் ஆகும், இன்னொரு ஆர்கானிசம் ஹார்ம் ஆகும். ஒன் ஸ்பீஷீஸ் இஸ் பெனிஃபிட்டட், அதர் ஸ்பீஷீஸ் இஸ் ஹார்ம்டு. எக்ஸாம்பிள் கஸ்கட்டா, டுராண்டா அண்ட் விஸ்கம். இது 3 பேரசிட்டமுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்களா. இந்த ப்ளூ கலர் ஃப்ளாஸ் இருக்கிறது தான் டுராண்டா ஸ்பீஷஸ். இதில் எல்லோ கலர் வைரி ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, கஸ்கட்டா அந்த ஹோஸ்ட் இருக்குல்ல அது கஸ்கட்டான்றது எல்லோ கலர் வைரி ஸ்ட்ரக்சர். ஹோஸ்ட்டுக்கிட்டேருந்து அதோடைய ஃபுட்டை அப்சர்வ் பண்ணி இது க்ரோ ஆகும், அப்போ ஹோஸ்ட் வந்து சஃபர் ஆகும், கஸ்கட்டா வந்து பெனிஃபிட் ஆகும். அதே போல் தான் விஸ்கம் பிளான்ட்டும். விஸ்கம் க்ரீன் கலரில் தானே இருக்குது, அப்புறம் எப்படி அது பேரசைட் பார்த்திங்கன்னா, விஸ்கம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், ஃபுட்டை மேனுஃபேக்சர் பண்ணிக்கும், ஆனால் அதுக்கு தேவையான வாட்டரை ஹோஸ்டோடைய ஜைலம்லேருந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இதுவும் ஸ்பெஷல் மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் நீங்கள் படிச்சிருக்கேன். அண்ட் ஆஸ் வெல் எஸ் ஒரபாஞ்சி. இது எல்லாமே நமக்கு பேரசிட்டிக் பிளான்ஸாக இருக்கும். ஹோஸ்ட்லேருந்து அதுக்கு தேவையான ஃபுட்டையோ இல்லை நியூட்ரியண்ட்டோ அப்சர்வ் பண்ணி க்ரோ ஆகக்கூடிய பேரசிட்டிக் பிளான்ட்டாக இருக்கும். இது டுராண்டா. பேரசிட்டிசம் அப்படின்றது ஒன்று பெனிஃபிட் ஆகும், இன்னொன்று சஃபர் ஆகும். ஹோஸ்ட் வந்து சஃபர் ஆகும், பேரசிட்டிக் ஆர்கானிசம் வந்து பெனிஃபிட் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் கஸ்கட்டா, டுராண்டா அண்ட் விஸ்கம். நெக்ஸ்ட் ஒன் காம்படிஷன். காம்படிஷன் வரும்போது நெகட்டிவ் இன்டராக்ஷன் தான் காம்படிஷன், ஹார்ம்ஃபுல் ஃபார் போத். மியூச்சுவலிசம்க்கு டைரக்ட் ஆப்போசிட் தான் காம்படிஷனாக இருக்கும். மியூச்சுவலிசமில் அசோசியேட்டடாக இருக்கிற 2 ஆர்கானிசமும் இன்டராக்ஷன் இருக்கிற 2 ஆர்கானிசம் பெனிஃபிட் ஆகும், மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகும். காம்படிஷன் வரும்போது ரெண்டுமே மியூச்சுவலாக சஃபர் ஆகும், ஹார்ம் ஆகிறது தான் காம்படிஷனாக இருக்கும். காம்படிஷன் நெகட்டிவ் இன்டராக்ஷன் தான் காம்படிஷன். கிராஸ்லேண்ட் ஸ்பீஷஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சீட் பெட்டில் சீட்ஸை சோ பண்ணுறோம் வச்சுங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ், பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் அது க்ரோ ஆக முடியும் இல்லையா. அதுக்கப்புறம் அது டை ஆகிடும். ஏன்னா அங்கே பிளேஸ்க்காக, நியூட்ரியன்ட்காக, ஏர்க்காக, வாட்டருக்காக எல்லாத்துக்காகவும் காம்படிஷன் வரும் இல்லையா. அப்போது ரெண்டுமே டை ஆகிடும்ல, இதுதான் காம்படிஷன். இன் அதர்வைஸ் ஒரு எல்லையை தீர்மானிக்கிறதுக்காக 2 சிங்கமோ 2 புலியோ சண்டை போட்டுக்குது அப்படின்னா ரெண்டுமே காயப்படும் இல்லையா. அதுதான் காம்படிஷன். நமக்கு கிராஸ்லேண்ட் ஸ்பீஷஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. கிராஸ்லேண்ட் ஸ்பீஷஸில் கிராஸ் ரிச்சாக டென்ஸாக க்ரோ ஆகும்போது அங்கே நியூட்ரியன்ட்காக, ஃபுட்டுக்காக, ஷெல்டருக்காக, ஏரேஷனுக்காக, இரிகேஷனுக்காக நடக்கிற காம்படிஷனில் அது ரெண்டுமே டை ஆகும், இல்லை ரெண்டுமே சஃபர் ஆகும். அதுதான் காம்படிஷன் ஆகும். இங்கே போத் அசோசியேட்டட் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஹார்ம்டு termed as காம்படிஷன். காம்படிஷனில் இன்டராக்ஷனில் இருக்கிற 2 ஆர்கானிசமும் ஹார்ம் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் கிராஸ்லேண்ட் ஸ்பீஷஸ். லாஸ்ட் ஒன் அமென்சாலிசம். அமென்சாலிசம் வரும்போது நெகட்டிவ் அண்ட் 0 இன்டராக்ஷனில் தான் அமென்சாலிசம் அப்படி சொல்லுவாங்க. எப்படி ஒன்றுக்கு நெகட்டிவ் இன்டராக்ஷன், இன்னொன்றுக்கு நெய்தர் பெனிஃபிட் நார் ஹார்ம்டு வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பெட்டி டிஷ்ஷில் ஸ்டஃபைலோகாக்கஸ் ஸ்பீஷஸை கல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்க. அதில் பெனிசிலின் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பெனிசிலின் அந்த பாக்டீரியாவோட க்ரோத்தை ஸ்டாப் பண்ணும் இல்லையா. அப்படி ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா
இந்த ஸ்டஃபைலோகாக்கஸ் க்ரோ ஆக முடியாமல் ஹார்ம் ஆகுது. ஆனால் பெனிசிலியம் ஸ்பீஷஸ்க்கு அங்கே எந்த பெனிஃபிட்டும் இல்லை இல்லையா. இந்த அமென்சாலிசம்ன்றது இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷனாக இருக்கும். 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ்க்கு இடையில நடக்கிற இன்டராக்ஷனாக இருக்கும். இதில் ஒரு ஸ்பீஷஸோடைய க்ரோத் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும், இன்ஹிபிட் ஆகிடும். இன்னொரு ஸ்பீஷஸ் வந்து பெனிஃபிட்டும் ஆகாது, சஃபரும் ஆகாது. அதுதான் அமென்சாலிசமாக இருக்கும். உனக்கு நல்லா தெரியும் இல்லை, பெனிசிலியம்ன்றது ஆன்டிபயோட்டிக்கை ஈல் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்கஸாக இருக்கும். ஸ்டஃபைலோகாக்கஸ்ன்றது பாக்டீரியாவாக இருக்கும். ஒரு பெட்ரி டிஷ்ஷில் நம்ம பெனிசிலியம் க்ரோ பண்ணும்போது அந்த பெனிசிலியம் செக்ரேட் பண்ணுற பெனிசிலின் சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக் ஸ்டெஃபைலோகாக்கஸ் சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவுடைய க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுது. அப்போது அந்த பாக்டீரியா க்ரோ ஆக முடியாமல் சஃபர் ஆகுது, டை ஆகுது. ஆனால் பெனிசிலியம் வந்து பெனிஃபிட் ஆகலை. அது பெனிசிலியமுக்கு வந்து பெனிஃபிட்டும் கிடையாது, ஹார்மும் கிடையாது. அதுதான் அமென்சாலிசம். அமென்சாலிசம் வரும்போது நெகட்டிவ் அண்ட் ஜீரோ இன்டராக்ஷனை தான் அமென்சாலிசம். இங்கே ஒரு ஆர்கானிசம், ஒரு ஸ்பீஷஸ், இதை வந்து ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் தான் இந்த அமென்சாலிசம். இங்கே ஒரு ஸ்பீஷஸ் வந்து சஃபர் ஆகும், ஹார்ம் ஆகும். இன்னொரு ஸ்பீஷஸ் வந்து அன்அஃபெக்டடாக இருக்கும், பெனிஃபிட்டும் கிடையாது, நெய்தர் பெனிஃபிட் நார் ஹார்ம்ஃபுல். அந்த மேனரில் இருக்கிறது தான் அமென்சாலிசம். இதுக்கு எக்ஸாம்பிள் பெனிசிலியம் அண்ட் ஸ்டெஃபைலோகாக்கை. இது பெனிசிலியம் ஸ்பீஷஸ். உனக்கு நல்லா தெரியும் பெனிசிலியம். செகண்ட் ஒன் ஸ்டெஃபைலோகாக்கை. அதோடைய ஷேப்பை வச்சு உன்னால் அஸ்யூம் பண்ண முடியும் ஸ்டெஃபைலோகாக்கை. இது 2த்துக்கு இடையில இன்டராக்ஷன் அமென்சாலிசம் நெகட்டிவ் அண்ட் ஜீரோ இன்டராக்ஷனாக இருக்கும். இந்த டேப்லோ காலம் உனக்கு கிளியரா? நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் இன்டராக்ஷன். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். பாசிட்டிவ் இன்டராக்ஷன் என்று வரும்போது 2 ஆர்கானிசம் அசோசியேட்டடாக இருக்கிற 2 ஆர்கானிசம் இன்டராக்ஷன் இருக்கிற 2 ஆர்கானிசத்தில் ஏதாச்சும் ஒரு ஆர்கானிசமோ இல்லைனா 2 ஆர்கானிசமும் பெனிஃபிட் ஆகிறது தான் பாசிட்டிவ் இன்டராக்ஷனாக இருக்கும். அதாவது இன்டராக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எனி ஒன் ஆஃப் ஆர்கானிசம் ஆர் போத் த ஆர்கானிசம்ஸ் ஆர் பெனிஃபிட்டட் மீன்ஸ் தட் இஸ் டர்ம்ட் அஸ் பாசிட்டிவ் இன்டராக்ஷன். எக்ஸாம்பிள் மியூச்சுவலிசம் அண்ட் கமென்சாலிசம். இந்த பாசிட்டிவ் இன்டராக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக மியூச்சுவலிசம் ஆஸ் வெல் அஸ் கமென்சாலிசம் 2 இன்டராக்ஷனையும் சொல்லலாம். மியூச்சுவலிசம் வரும்போது நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இன்டராக்ஷனில் இருக்கிற அசோசியேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற 2 ஆர்கானிசமும் மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகிறது தான் மியூச்சுவலிசம். இந்த மியூச்சுவலிசமில் 2த்துக்கும் இடையில ஒரு ஆப்ளிகேட் அசோசியேஷன் இருக்கும். லைக்கன் வரும்போது ஆல்கே இல்லாமல் ஃபங்கையால் க்ரோ ஆக முடியாது, ஃபங்கை இல்லாமல் ஆல்கேவால் க்ரோ ஆக முடியாது. 2த்துக்கும் இடையில ஒரு கம்பல்சரி ஆப்ளிகேட் அசோசியேஷன் இருக்கும். அதுதான் மியூச்சுவலிசம். இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற 2 ஆர்கானிசமும் இன்டராக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற 2 ஆர்கானிசமும் மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகிறது தான் மியூச்சுவலிசமாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா. நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் ரைசோபியம்ன்றது ஒரு பாக்டீரியா. லெகுமினஸ் பிளான்ஸோடைய ரூட் நாடியூல்ஸில் க்ரோ ஆகக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் இந்த ரைசோபியம் பாக்டீரியாவாக இருக்கும். இந்த ரைசோபியம் பாக்டீரியா லெகுமினஸ் பிளான்ட்டோடைய ரூட் நாச்சஸில் இருந்து ஃபுட்டை அப்சர்வ் பண்ணி க்ரோ ஆகும். அதுக்கு பதிலாக அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை ஆர்கானிக் நைட்ரேட் சால்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த பிளான்ட் ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டேட் பண்ணுறது இந்த ரைசோபியம் பாக்டீரியாவோடைய ரோலாக இருக்கும். அஃப்கோர்ஸ் உனக்கு தெரியும், அட்மாஸ்பியரில் எவ்வளோ நைட்ரஜன் இருந்தாலும் பிளான்ட்டோடைய க்ரோத்துக்கு நைட்ரஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருந்தாலும் அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை ஒரு பிளான்ட்டால் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியாது. அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஆர்கானிக் நைட்ரஜனா, இன் அதர்வைஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை நைட்ரேட் சால்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற ரோலை நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ரோலை ப்ளே பண்ணுறது தான் இந்த ரைசோபியம் பாக்டீரியா. இந்த ரைசோபியம் பாக்டீரியாவுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது இந்த லெகுமினஸ் பிளான்ட்டாக இருக்கும். இந்த ரைசோபியம் பாக்டீரியாவுக்கும் லெகுமினஸ் பிளான்ட்டுக்கும் இடையில இருக்கிற இன்டராக்ஷன் அந்த ரூட் நாடியூல்ஸில் இருக்கும் இல்லையா. இதுதான் மியூச்சுவலிசமுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள். செகண்ட் ஒன் வாட்டர் ஃபர்ன். ஸ்டெரிடோஃபைட்டிக் ஆர்கானிசம் அசோலா சொல்லக்கூடிய வாட்டர் ஃபர்னுடைய லீஃப் கேவிட்டிஸ்குள்ளே இந்த சைனோ பாக்டீரியா இருக்கும். நம்ம ஏற்கனவே 11th படிச்சிருக்கோம் இல்லையா, சைனோ பாக்டீரியா வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ரோலை ப்ளே பண்ணணும். இது அசோலா வாட்டர் ஃபர்ன். அதோட லீஃப் செக்ஷன் அவுட் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற லீஃப் கேவிட்டியில் இந்த சைனோ பாக்டீரியா அனபினா இருக்கும். இதுவும் அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஆர்கானிக்காக கன்வெர்ட் பண்ணி இந்த அசோலாவுக்கு ப்ரொவைட் பண்ணும். அசோலா அதுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை சப்ளை பண்ணும். மியூச்சுவலிசம் இருக்கும்.
செகண்ட் ஒன் அனபினா கொரலாய்ட் ரூட்ஸ் ஆஃப் சைக்கஸ் ஜிம்னோஸ்போமிக் ஆர்கானிசம். இது வந்து டெரிடோஃபைட், அசோலான்றது டெரிடோஃபைட் இல்லையா. சைக்கஸ் சொல்லக்கூடிய ஜிம்னோஸ்போமிக் ஆர்கானிசமோடைய கொரலாய்ட் ரூட்டுக்குள்ளே இந்த அனபினா ஃபஸ்ட்டு இருக்கிறது சைக்கஸ், செகண்ட் இருக்கிறது அந்த சைக்கஸ் பிளான்ட்டோடைய கொரலாய்ட் ரூட். இந்த கொரலாய்ட் ரூட்டோட சிம்பியாட்டிக் அசோசியேஷனில் இருக்கிற ஒரு சைனோ பாக்டீரியா தான் நாஸ்டாக். இந்த நாஸ்டாக் அண்ட் அனபினா நீ 11th படிக்கும்போது நாஸ்டாக் படிச்சிருப்பேன், 12th வந்து உனக்கு அனபினா கொடுத்துருக்காங்க. நாஸ்டாக் அனபினா எல்லாமே சைனோ பாக்டீரியா தான், எல்லாமே அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஆர்கானிக்காக கன்வெர்ட் பண்ணுற நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ரூலை ப்ளே பண்ணக்கூடிய பாக்டீரியாஸாக இருக்கும். இந்த அனபினா கொரலாய்ட் ரூட்ஸ்குள்ளே இருக்கிற நாஸ்டாக் அனபினா மாதிரி இருக்கிற சைனோ பாக்டீரியா அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஆர்கானிக் நைட்ரஜனாக கன்வெர்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ணும். அதுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை அந்த பிளான்ட் வந்து அந்த பாக்டீரியாவுக்கு சப்ளை பண்ணும். தேர்ட் ஒன் பிரேஃபைட்டிக் ஆர்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஆந்தோசிராஸ்ன்றது பிரேஃபைட் இல்லையா. நீங்கள் ஹார்ன்வர்ட் அப்படின்னா படிச்சிருப்பேன், லிவர் வேர்ட், ஹார்ன்வர்ட், மாஸ் அப்படின்லாம் படிச்சிருப்பேன். கொம்பு கொம்பு மாதிரி இருக்கா, அதனால தான் இதை ஹார்ன்வர்ட் சொல்லுவாங்க. இந்த ஆந்தோசிராஸ் சொல்லக்கூடிய பிரேஃபைட்டிக் ஆர்கானிசமுடைய தலாய்டு தாலஸ் ஃபார்ம் இல்லையா. இந்த தாலஸில் ஆந்தோசிராஸ் தாலஸ் செக்ஷன் அவுட் பண்ணும்போது இந்த தாலஸ்க்குள்ளே சைனோ பாக்டீரியா இருக்கும், நாஸ்டாக்ஸோட சைனோ பாக்டீரியா இருக்கும். அதுவும் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ரோலு ப்ளே பண்ணக்கூடிய சேம் ஆர்கானிசமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிக்கில் இருக்கிற வாஸ்பும் ரெண்டுத்துக்கும் இடையில மியூச்சுவல் அசோசியேஷன் இருக்கும். ஃபிக் ஃப்ளாஸில் பாலினேஷனை லீட் பண்ணும். வாஸ்ப் வந்து அதுக்கு தேவையான ஷெல்டர் அஸ்லஸ் ஃபுட்டை அந்த ஃபிக் பிளான்ட்லேருந்து அப்டைன் பண்ணிக்கும். இதுதான் வாஸ்ப்பும் ஃபிக்குக்கு இடையில இருக்கிற மியூச்சுவலிசமாக இருக்கும். லாஸ்ட் ஒன் லைக்கன்ஸ். உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, ஆல்கேக்கும் ஃபங்கைக்கும் இடையில இருக்கிற இன்டராக்ஷன் தான் லைக்கன்ஸ் இல்லையா, மியூச்சுவலிசம். லைக்கன்ஸில் ஆல்கே இல்லாமல் ஃபங்கையால் சர்வைவ் ஆக முடியாது, ஃபங்கை இல்லாமல் ஆல்கேக்கு தேவையான அதுக்கு தேவையான வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்க முடியாது இல்லையா. ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு ஆப்ளிகேட் மியூச்சுவலிசம் இருக்கும். லைக்கன்ஸ் மெரைன் லைக்கன், ஃப்ரெஷ் வாட்டர் லைக்கன் அண்ட் ஃபோலியோஸ் லைக்கன், இதெல்லாம் நீ ஏற்கனவே 11th படிச்சிருப்பேன். இதெல்லாம் தான் மியூச்சுவலிசம்க்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. நம்ம பாசிட்டிவ் இன்டராக்ஷனில் மியூச்சுவலிசம் தான் படிச்சிருக்கோம் இல்லையா. மியூச்சுவலிசம்னு வரும்போது நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அசோலாக்குள்ளே இருக்கிற சைனோ பாக்டீரியா, சைக்கஸ் கொரலாய்ட் ரூட்டில் இருக்கிற அனபினா, ஆந்தோசிராஸ் பிரேஃபைட்ஸில் இருக்கிற சைனோ பாக்டீரியம், ஃபிக்கில் இருக்கிற வாஸ்ப் அண்ட் லைக்கன்ஸில் இருக்கிற ஆல்கே அண்ட் ஃபங்கை எல்லாத்துக்கும் இடையில ஒரு மியூச்சுவலிசம் இருக்கும், ஆப்ளிகேட் மியூச்சுவலிசம் இருக்கும். ஓகே, விச் மீன்ஸ் ரெண்டுமே பெனிஃபிட் ஆகும். ஓகே, இதில் நல்லா உனக்கு தெரியும். ஆல்கே அண்ட் ஃபங்கை, ஆல்கல் லேயர், அப்போ கார்டெக்ஸ், இந்த ஐஃபா த்ரெட்டு மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஃபங்கல் ஐஃபாவாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற மியூச்சுவலிசம் தான் இந்த லைக்கன் தாலையே. ஆல்கே இல்லாமல் ஃபங்கை க்ரோ ஆகாது, ஃபங்கை இல்லாமல் ஆல்கே க்ரோ ஆகாது. அண்ட் ரூட்ஸ் ஆஃப் டெரெஸ்ட்ரியல் பிளான்ஸ் அண்ட் ஃபங்கல் ஹைஃபா. மைக்கோரைசா அப்படின்னா என்னென்னு தெரியல. டெரெஸ்ட்ரியல் பிளான்ட்டோடைய ரூட்ஸோட அசோசியேட்டடாக இருக்கிற ஃபங்கல் ஹைஃபா தான் மைக்கோரைசாவாக இருக்கும். மைக்கோரைசா அந்த பிளான்ட்டுக்கு தேவையான வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணும். அந்த பிளான்ட் ஃபங்கைக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை ப்ரொவைட் பண்ணும். இதெல்லாம் தான் மியூச்சுவலிசம்க்கு எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். பாசிட்டிவ் இன்டராக்ஷனில் செகண்ட் ஒன் கமென்சாலிசம். கமென்சாலிசம் வரும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பாசிட்டிவ் அண்ட் ஜீரோ எஃபெக்ட்ஸ் அந்த கமென்சாலிசம். பாசிட்டிவ் ஒரு ஆர்கானிசம் அசோசியேட்டடாக இருக்கிற பார்ட்டிசிபேட் பண்ணுற ரெண்டு ஆர்கானிசமில் ஒன்று வந்து பெனிஃபிட் ஆகும், இன்னொரு ஆர்கானிசம் நெய்தர் பெனிஃபிட் நார் ஹார்ம்ஃபுல். அந்த மாநில இருக்கிறது தான் கமென்சாலிசமாக இருக்கும். இங்கே பெனிஃபிட் ஆகிற ஆர்கானிசம் கமென்சல் அப்படின்னும், ஹார்ம் ஆகிற நெய்தர் பெனிஃபிட் நார் ஹார்ம்டு கண்டிஷனில், அதாவது ஜீரோ எஃபெக்டில் இருக்கிற ஆர்கானிசத்தை பார்ட்டிசிபெண்ட்டை ஹோஸ்ட்டுன்னு டேர்ம் பண்ணுவாங்க. கமென்சாலிசம்ன்றது இன்டராக்ஷன் இருக்கிற ரெண்டு ஆர்கானிசமில் ஒரு ஆர்கானிசம் பெனிஃபிட் ஆகும், இன்னொரு ஆர்கானிசம் நெய்தர் பெனிஃபிட் நார் ஹார்ம்டாக இருக்கிறது தான் கமென்சாலிசம். இந்த அசோசியேஷனில் இருக்கிற பெனிஃபிட் ஆகிற பார்ட்டிசிபெண்ட்டை கமென்சல் அப்படின்னும், நெய்தர் பெனிஃபிட் நார் ஹார்ம்டு ஸ்டேட்டில் இருக்கிற ஆர்கானிசத்தை பார்ட்டிசிபெண்ட்டை ஹோஸ்ட்டுன்னு டேர்ம் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் எப்பிஃபைட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. கமென்சாலிசம் வரும்போது ஆர்கிட் அண்ட் லயனஸ் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோமா. இங்கே எப்பிஃபைட்டிக் எப்பிஃபைட்ஸ் அப்படின்னாவே என்னன்னு தெரியும்ல. எப்பினா அட்டாச்மெண்ட், ஃபைட்னா பிளான்ட்டு. ஒரு பிளான்ட் மேலே அட்டாச்சாக க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட்டை தான் எப்பிஃபைட்டிக் பிளான்ஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இங்கே பாரு, இந்த எப்பிஃபைட்டிக் பிளான்ஸ்
ஆர்கிட் அண்ட் வாண்டா சொல்லக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே ஒரு ட்ரீ மேலே க்ரோ ஆகும். ஓகே, ஆனால் அந்த ட்ரீயில் எந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸையும் இந்த எபிஃபைட்ஸ் லீட் பண்ணாது. ஓகே, இது யூஸ்வலாக எங்கே இருக்கும் அப்படின்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கும். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் க்ரோ ஆகக்கூடிய இந்த ஆர்கிட்ஸ் அண்ட் வாண்டா மாதிரி இருக்கக்கூடிய எபிஃபைட்டிக் பிளான்ட் ஒரு ட்ரீ மேலே அட்டாச்சாக க்ரோ ஆகும். ஆனால் அது அட்டாச் ஆகிருக்கிற ட்ரீயில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸையும் இந்த எபிஃபைட்ஸ் லீட் பண்ணாது. விச் மீன்ஸ் இந்த எபிஃபைட்டிக் பிளான்ட் வந்து பெனிஃபிட் ஆகுது. அந்த ட்ரீ வந்து நெய்தர் பெனிஃபிட் நார் ஹார்ம்டு. இந்த ஸ்டேட்டில் இருக்கிறது தான் கமான்சாலிசமாக இருக்கும். அந்த கமான்சாலிசமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் எபிஃபைட்ஸாக இருக்கும். எபிஃபைட்டிக் பிளான்ட்டை பற்றி உனக்கு டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க, டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எபிஃபைட்டிக் பிளான்ட் இது ஒரு ஹையர் பிளான்ட்டாக இருக்கும், ஏஞ்சஸ்போமிக் பிளான்ட்டாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஆர்கிட் கொடுத்துருக்காங்களா? ஓகே, இந்த ஆர்கிட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் ரூட்? ரூட்டோட ரோல் என்ன? ஆங்கரேஜ் ஆஸ் வெல் அஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் சாயில் இல்லையா? ஓகே, நமக்கு ஒரு ரூட் சாயிலோட கான்டாக்டில் இருக்குது அப்படின்னா அது சாயிலேருந்து வாட்டரையும் மினரல்ஸும் அப்சர்வ் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஆனால் எபிஃபைட்டிக் பிளான்ட் வரும்போது ஒரு ட்ரீ மேலே அட்டாச்சாக க்ரோ ஆகக்கூடிய இந்த எபிஃபைட்டிக் பிளான்ட் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய வாட்டரை, அட்மாஸ்பியரில் இருக்கிற நியூட்ரியண்ட்டை அப்சர்வ் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகே, எப்படி அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா ஹைக்ரோஸ்கோபிக் ரூட்டு, வாட்டரை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஹைக்ரோஸ்கோபிக் ரூட் இந்த வாண்டா பிளான்ட்டில் இருக்கும். இதில் பாரு, ஏரியல் ரூட், கிளிங்கிங் ரூட், ரெண்டு டைப் ஆஃப் ரூட் இருக்கு இல்லையா? ஓகே, இந்த ஏரியல் அப்சார்பிங் ரூட் தான் ஹைக்ரோஸ்கோபிக் ரூட்டாக இருக்கும். ஹைக்ரோஸ் அப்படின்னாவே வாட்டரை அப்சர்வ் பண்ணுற எபிலிட்டி எப்படின்னு அர்த்தம். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் கூட ஹைக்ரோஸ்கோபிக் லேயர் அப்படின்னா படிச்சிருக்கீங்க. ஓகே, இந்த ஏரியல் அப்சார்பிங் ரூட் அட்மாஸ்பியரில் இருக்கிற மாய்ஸ்டரை, அட்மாஸ்பியரில் இருக்கிற நியூட்ரியண்ட்டை அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணும். கிளிங்கிங் ரூட் வந்து இந்த எபிஃபைட்டிக் பிளான்ட்டு கீழே விழுந்துடாமல் அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கிளிங்கிங் ரூட்டாக இருக்கும். இங்கே எபிஃபைட்டிக் பிளான்ட்ன்றது ஹையர் பிளான்ட் ஆர்கிட் பிளான்ட்டாக இருக்கும். இந்த ஆர்கிடில் ரெண்டு டைப் ஆஃப் ரூட் இருக்கும். ஒன்று வந்து அப்சார்பிங் ரூட், இன்னொன்று வந்து ஹேங்கிங் ரூட்டு. ஹேங்கிங் ரூட் ஆர் கிளிங்கிங் ரூட் வந்து அந்த எபிஃபைட்டிக் பிளான்ட் கீழே விழுந்துடாமல் ஹோஸ்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும், ஆங்கரேஜ் ரோலை ப்ளே பண்ணும். இந்த அப்சார்பிங் ரூட் இருக்கு இல்லையா, ஏரியல் அப்சார்பிங் ரூட்டில் ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூ இருக்கும், ஒரு ஸ்பாஞ்சி டிஷ்யூ இருக்கும். அந்த ஸ்பாஞ்சி நேச்சரில் இருக்கிற அந்த ஸ்பெஷல் டிஷ்யூவை தான் வெலாமன் டிஷ்யூ அப்படி சொல்லுவாங்க. ஸ்பாஞ்சி நேச்சரில் இருக்குது அப்படின்னாவே வாட்டரை அப்சர்வ் பண்ணுவோம் இல்லையா, அந்த வாட்டர் அப்சார்பிங் எபிலிட்டியை தான் ஹைக்ரோஸ்கோபிக் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஸ்பாஞ்சி டிஷ்யூவாக இருக்கிற ஸ்பாஞ்சி டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய வெலாமன் டிஷ்யூ ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சரில் இருக்கிறதுனால அட்மாஸ்பியரில் இருக்கிற வாட்டர் அண்ட் நியூட்ரியண்ட்டை அப்சர்வ் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணும். இந்த பிளான்ட் அந்த வாட்டரை யூட்டிலைஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டு மேனுஃபேக்சர் பண்ணி க்ரோ ஆகும். ஓகே, அதாவது இந்த எபிஃபைட்டிக் பிளான்ஸ் அதோட ஓன் ஃபுட்டை அதுவே சிந்தசைஸ் பண்ணிக்கும். ஹோஸ்ட்டுக்கிட்ட இருந்து அது எதுக்காகவும் டிபெண்ட் பண்ணிக்காது, எக்ஸப்ட் சப்போர்ட்காக மட்டும்தான் அது ஹோஸ்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஹோஸ்ட் பிளான்ட்டை ஒரு சப்போர்ட்டாக மட்டும்தான் அது யூஸ் பண்ணிக்குமே தவிர ஃபுட்டையோ இல்லை வாட்டரையோ அந்த ஹோஸ்ட்டுக்கிட்டேருந்து எடுக்காது. வாட்டர்ன்றது இந்த வெலாமன் ஸ்பாஞ்சி நேச்சரில் இருக்கிற வெலாமன் டிஷ்யூ, ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சரில் இருக்கிற வெலாமன் டிஷ்யூ, அப்சார்பிங் ரூட் அட்மாஸ்பியர்லேருந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸை நியூட்ரியண்ட்டை அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணும். அந்த பிளான்ட் அதை யூஸ் பண்ணி அதோட ஓன் ஃபுட்டை அதுவே மேனுஃபேக்சர் பண்ணிக்கும். ஹோஸ்ட்டை அது எதுக்காகவும் டிபெண்ட் பண்ணிக்காது, எக்ஸப்ட் சப்போர்ட்டுக்காக மட்டும்தான் ஹோஸ்ட் பிளான்ட்டை இந்த எபிஃபைட்டிக் பிளான்ட் யூஸ் பண்ணிக்குமே தவிர மற்றபடி அது அந்த ஹோஸ்ட்டில் இது எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸையும் லீட் பண்ணாது. விச் மீன்ஸ் இந்த ஆர்கிட்ன்றது பெனிஃபிட் ஆகும், ஹோஸ்ட்ன்றது நெய்தர் பெனிஃபிட் நார் ஹார்ம்ஃபுல். இதுதான் கமான்சாலிசம். இந்த கமான்சாலிசமுக்கு ஆர்கிட் மட்டும் கிடையாது, நிறைய ஃபர்ன்ஸ், லயனஸ், ஹேங்கிங் மாசஸ், பெப்பரோமியா, மணி பிளான்ட், அஸ்னியா அண்ட் ஸ்பானிஷ் மாஸ் சொல்லக்கூடிய டிலான்ஷியா இதெல்லாமே இந்த கமான்சாலிசம்க்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஆர்கிட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஹோஸ்ட் மேலே டெவலப் ஆகிற ஒரு ஆர்கானிசம் ஆர்கிட்ஸாக இருக்கும். ஆர்கிட்ஸ், டிலான்ஷியான்றது இதுவும் ஏஞ்சஸ்போமிக் ஆர்கானிசமாக இருக்கும். பெப்பரோமியா பைப்பரேசி மெம்பர் இந்த பெப்பரோமியா. இது மூணும் எபிஃபைட்டிக் ஒன்னாக இருக்கும். ஆர்கிட், ஃபர்ன்ஸ், நம்ம ஃபர்ன்ஸ்னால் டெரிடோஃபைட்டிக் ஆர்கானிசமாக இருக்கும். நம்ம டெரிடோஃபைட்ஸ்லையும் நிறைய ஆர்கானிசம் ட்ரீ மேலே ஹேங்கிங் மேனரில் க்ரோ ஆகும்.
சிலது எரக்டாகவும் க்ரோ ஆகும், சிலது ஆங்கிங் மணலையும் க்ரோ ஆகும். எப்படி இருந்தாலும் அது எபிஃபைட்டிக்காக இருக்குமே தவிர பேரசைட்டிக்காக இருக்காது. அந்த ஹோஸ்ட்டில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸையும் லீட் பண்ணாது. ஆர்கிட் ஃபர்ன்ஸ் இஸ் லயனாஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா உட்டி கிளைமஸ் தான் லயனாஸாக இருக்கும். அண்ட் ஹேங்கிங் மாசஸ் பெப்பரோமியா. லயனஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. பெப்பரோமியான்றது இந்த ஸ்பீஷஸ் ட்ரீ மேலே க்ரோ ஆகக்கூடிய ஸ்பீஷஸ் பெப்பரோமியா பைப்ரேசி மெம்பர். மணி பிளான்ட் நமக்கே தெரியும். அஸ்னியான்றது லைக்கனில் இருக்கிற ஒரு வெரைட்டி தான் அஸ்னியாவாக இருக்கும். ஒரு அஸ்னியான்றது ஒரு லைக்கன் ஸ்பீஷஸாக இருக்கும். ஓகே, இது மட்டும் கிடையாது. ஸ்பானிஷ் மாஸ் சொல்லக்கூடிய டிலான்ஷியா டிலான்ஷியான்றது ஸ்பானிஷ் மாஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிசமாக இருக்கும். இது ஓக் அண்ட் பைன் ட்ரீயில் க்ரோ ஆகக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் இந்த டிலான்ஷியாவாக இருக்கும். இஸ் கிளியரா? தேங்க்யூ.